إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நூலை பொறுத்தவரையில் இது ஷேக் நாசிர் ஸஅதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு நூல். அப்துர் ரஹ்மான், அவருடைய முழுமையான பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸஅதி ரஹிமஹுல்லா. 1376 மரணித்த ஒரு அறிஞர், சவுதி நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய இந்த நூல் மன்ஹஜு சாலிக்கீன் என்ற நூல் தான். மன்ஹஜு சாலிக்கீன் என்றது பெரிய ஒரு நூல் ஃபிக்ஹுல. அதில் இந்த நோன்புடைய தலைப்பு மட்டும் கிதாபு சியாம், சரியா, கிதாபு சியாம் என்ற இந்த தலைப்பு. இதற்கு விரிவுரை பார்த்தீங்கன்னா ஷேக் சாலிஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹமத் அல் உசைமி ஹஃபிலஹுல்லா. இவரும் இந்த நாட்டுடைய சமகால முக்கியமான அறிஞர்களில் ஒருவர். எனவே இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூலில் இப்போ ஆரம்பத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த நூலில் மொத்த விஷயத்தையும் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதனுடைய ஷரஹ் அவர் செய்கிறாரு. அந்த பேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பேஜ் 10, பேஜ் 10க்கு வாங்க, சரியா. அந்த 10ஆம் நம்பர் பேஜில் இருந்தான் அதனுடைய அந்த மத்தனும் ஷரஹும் ஆரம்பிக்குது. மத்தனன்றா அந்த நூலில் உள்ள மூலமும், ஷரஹண்டா அதற்குரிய விரிவுரை. இப்போ இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பில் சம்பந்தப்பட்ட முதல் விஷயம் பாருங்கள், வஸ்ஸியாமு ஷர்அன். வஸ்ஸியாமு ஷர்அன் என்ற அந்த தலைப்பு. பேஜ் நம்பர் 10 கொஞ்சம் கீழே வாங்க, 10 அப்படி கொஞ்சம் கீழே வாங்க. வஹுவ யஜ்மஉ ஹம்ஸத்து உமூர் எனக்கு மேலே இருக்கு தானே. வஸ்ஸியாமு ஷர்அன் வார்த்தை இருக்கு தானே. வஸ்ஸியாமு ஷர்அன், அதாவது மார்க்கத்துடைய கோணத்தில் சியாம் என்றால் என்ன? மார்க்கத்துடைய கோணத்தில் சியாம் என்றால் என்ன? அதாவது இம்சாக்கும் பினியத்தின் அன் அஷ்யா மஅலூமா மின் அப்தின் மஅலூம் ஃபி வக்தின் மஅலூம். இதுதான் அதுக்குரிய வரைவிலக்கணம். நோன்பென்றால் என்ன என்றால், அதாவது இம்சாக் என்றால் தடுத்து கொள்ளுதல். இம்சாக் என்றால் என்ன? தடுத்து கொள்ளுதல். பினியத்தின், எப்படி தடுத்து கொள்வது? நீயத்தோடு தான் தடுத்து கொள்ளுதல். நினைச்சா இப்போ பல காரணங்களுக்காக ஒருத்தர் என்ன செய்யலாம்? தடுத்து கொள்ளலாம். உணவை ஃபாஸ்டிங் இருக்கலாம். இது தடுத்து கொள்ளுதல் என்பது நீயத்துடன். எப்படி தடுத்து கொள்ளுதல்? நீயத்துடன். அன் அஷ்யா மஅலூமான்னு சொன்னால் குறிப்பிட்ட சில விடயங்களை விட்டு நீயத்தோடு என்ன செய்தல்? தடுத்து கொள்ளுதல், தவிர்ந்திருத்தல். மின் அப்தி மஅலூம், குறிப்பிட்ட ஒருவர் ஃபி வக்தி மஅலூம், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் என்ற இந்த வரைவிலக்கணம் இங்கு கொடுக்கப்படும் நோன்புக்கு. புரியுதா? சரி. அடுத்து சொல்றாரு, இது 5 விடயங்களை உள்ளடக்கியது. ஃபஹு யஜ்மு ஹம்ஸத்தி உமூர், எத்தனை? 5 விடயங்களை உள்ளடக்கியது.
அவ்வலுஹா முதலாவது அன்னஹு இம்சாக். இம்சாக் என்ன? தடுத்துக் கொள்ளுதல். ஐ இம்தினாஉன் வ கஃபுன். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் தடுத்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தம் இருக்குது. இம்தினா என்றாலும் தடுத்துக் கொள்ளுதல், கஃப் என்றாலும் என்னதான்? தடுத்துக் கொள்ளுதல். வஹுவ மின் பாபித் தர்கி லா மின் பாபில் ஃபிஅல். சரிங்களா? அப்ப எனவே நோன்பென்றால் பார்த்தீங்கன்னா விடுதல் தான். நோன்பென்றால் என்னதான்? விடுதல், செய்தல் என்பது அல்ல. அப்படித்தானே? விடுதல் என்றதால தான் யாருக்குமே அது தெரியாது. ஒருத்தர் நோம்போடு இருக்கிறான் என்பது தெரியாது. ஏன்? அங்கு செயல் இல்லை. என்னதான் இருக்கு? செயல், விடுதல் தான் இருக்குது. விடுதல் என்றது என்ன செய்யாது? தெரியாது. ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறார், தெரியுமா? தெரியாது. இல்லைங்களா? அவர் விட்டு இருக்கிறார், உணவை விட்டு இருக்கிறார், தண்ணீரை விட்டு இருக்கிறார். இப்போ செயல், இப்போ தொழுகிறாருன்னா எங்களுக்கு தெரியுமா இவர் தொழுகிறார்? அந்த செயல் அங்கே நடக்குது. அப்படித்தானே? செயல் அங்கே என்ன செய்யுது? நடக்குது. அதை பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம், என்ன செய்கிறார்? இவர் தொழுகின்றார். இப்போ இவர் நோம்போடு இருக்கிறார், தெரியுமா? தெரியாது. நோம்போட அந்த செயல் என்பது என்னதான்? விடுதல். அந்த செயல் என்பது என்ன? அத்தர்க். புரியுதா? அங்க என்ன கிடையாது. அப்ப தடுத்துக் கொள்ளுதல் என்றால் வஹுவ மின் பாபி தர்க் லா மின் பாபில் ஃபிஅல். புரியுதா? அது சொல்றாரு. சரி, வஸானி என்ன சொல்றாரு? அன்ன ஹாதல் இம்தினா மக்ரூனுன் பினியத்தின் துமையிசுஹு அன் கைரிஹி. அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இங்க தடுத்துக் கொள்ளுதல் என்பது நியத்தோடு சம்பந்தப்பட்டது. அது எதோட தொடர்பட்டிருக்குது? நியத்தோடு. அப்ப நியத்தோடு தொடர்பட்டிருக்கிற காரணத்தால தான் அது என்ன செய்யுது? மற்ற ஒன்றிலிருந்து அது என்ன செய்யுது? பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதானே? நியத்தை வைத்தான் முடிவு செய்யப்படும். ஒருத்தர் பிடிக்கக்கூடிய சுன்னத்தான நோன்பா இருந்தாலும் ஃபர்லான நோன்பா இருந்தாலும் எதை கொண்டு முடிவு செய்யப்படுது? நியத்தை கொண்டு முடிவு செய்யப்படுது. அதே போன்ற எடுத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன செய்யறாரு? பிளட் கொடுக்கறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, இல்லைங்களா? அது இதுல வருமானா வராது. ஏன்னா அங்க என்ன வித்தியாசப்படுது? ஒரே செயல் ஒன்றாக இருந்தாலும் என்ன செய்யப்படுது? அங்க நியத்து வித்தியாசப்படுது. மைஸ்னா பிரிச்சு காட்டுறது, இல்லைங்களா? பிரிக்கிறது. சிறந்து விளங்குவது என்ற அர்த்தம் எடுக்கலாம். சிறந்து விளங்குவது. சரியா? ஃபஇன்னல் அப்த கத் யும்சிகு அம்மா யும்சிகு அன்ஹு லிகைரி நிய்யத்தின் இபாதா. லிகைரி நிய்யத்தி இபாதா. உதாரணமா ஒருத்தர் தடுத்துக் கொள்றாரு இபாதத்துடைய நியத்து இல்லாம. உதாரணம் எது மாதிரி? பிளட் இது பண்றதுக்காக, செக் பண்றதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது. இல்லை, நாங்கள் நோன்பு தானே இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப எனவே அப்ப இங்க எதை கொண்டு பிரித்தறியப்படுது? நியத்தை கொண்டு, இல்லைங்களா? இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப நியத்துல நாங்க நேர்ச்சை நோம்பன்றோம், கஃபாரா நோம்பன்றோம், சுன்னத்தா நோம்பன்றோம், ஃபர்லா நோம்பன்றோம். இதெல்லாம் எதுல வித்தியாசப்படும்? நியத்துல தான் எல்லாம் வித்தியாசப்படுது. வயம்தாசு சியாமு அன் சாயிரி அன்வாஇல் இம்சாக் ததப்புமன் அவு தஹஃபுஃபன் அவு ஆதத்தன் அவு கைரி தாலிக பிகௌ. அப்ப எனவே இங்க நியத்தை கொண்டுதான் இதெல்லாம் என்ன செய்யப்படுது? வித்தியாசப்படுது. எதை கொண்டு? நியத்தை கொண்டுதான் பிரித்தறியப்படுகிறது. புரியுது சொல்றது? எதற்காக? மருத்துவர் சொல்லி செய்யறாரா, அல்லது உடம்ப குறைக்கிறது, தகஃபு உடம்பு குறைக்கிறதுக்கு செய்யறாரா, அல்லது அவர் வளமையாக அவரை வளமையாது, அல்லது வேறு காரணங்கள். இதெல்லாம் எதை வைத்து முடிவு செய்யப்படுது? நியத்தை வைத்து. பிகௌனிஹி பினியத்தி தகர்ருபு இலல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. எனவே இது இந்த நியத்துல உள்ள விஷயம் என்ன? இறைவனுடைய நெருக்கத்தை பெறுதல். அந்த நோன்பின் மூலம் என்ன செய்வது? இறை நெருக்கத்தை பெறுதல். புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே முதல் விஷயம் இதுல பாத்தீங்கன்னா, அந்த இம்சாக் என்பதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ளுதல் என்ற விஷயத்தை நியத்தோட தொடர்படுத்தி சொல்றார். வசாலிசுஹா மூன்றாவது அன்ன ஹாதல் இம்சாக்கல் காயின் பினியத்தின் யதஅல்லகு பிஅஷ்யா மஅலூமா. அப்ப இந்த நியத் என்பது, அதாவது நியத்தின் மூலம் தடுத்துக் கொள்ளுதல் என்பது சில குறிப்பிட்ட விடயங்களோடு சம்பந்தப்பட்டது. சில குறிப்பிட்ட விடயங்களோடு சம்பந்தப்பட்டது. ஹியல்லத்தி யذ்குருஹல் ஃபுகஹா. இதைத்தான் ஃபிக்ஹ் கலையுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் முஃப்ஸிதாத்து ஸியாம். என்ன சொல்லுவாங்க? என்ன அர்த்தம்? நோன்பை பாழ்படுத்தக்கூடியவைகள். முஃப்ஸிதாத் என்ன அர்த்தம்? நோன்பை பாழ்படுத்தக்கூடியவைகள். புரியுதா?
அப்ப நோன்பை பால்படுத்தக்கூடியவைகளை விட்டு அவர் தடுத்து கொண்டாதான் அவர் என்ன அர்த்தம்? நோன்போட இருக்கிறார். அப்ப அது குறிப்பிட்ட சில விஷயங்களா இல்லையா? ஆம். துசம்மா ஐவன், இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, அல் முஃபத்திராத். என்ன? நோன்பை முறிக்கக்கூடியவைகள் அல் முஃபத்திராத் என்றும் சொல்வார்கள் என்பதை இங்க குறிப்பிட்டார். புரியுதா சொல்றது? எனவே சில குறிப்பிட்ட விடயங்கள், நோன்பை பால்படுத்தக்கூடிய விடயங்கள் என்ன செய்யணும்? தவிர்ந்து இருக்க வேண்டும். வராபிஉஹா, நான்காவது, அன்ன ஹாதல் இம்சாக்கல் காயின பினியத்தின் அன் அஷ்யா மஅலூமா யதஅல்லகு ஹுக்முஹு பிஅப்தின் ذي صفة மஅலூமா. அடுத்து இந்த நோன்பை பால்படுத்தக்கூடிய இவ்வாறான விஷயங்கள் விலகி இருத்தல், தவிர்ந்து இருத்தல் என்பது குறிப்பிட்ட ஒருவரோடு சம்பந்தப்படுது. குறிப்பிட்ட ஒருவரோடு சம்பந்தப்படுது. எப்படி எப்படி அப்படின்னா நாங்க எப்படி இதை புரிஞ்சு கொள்றது? உதாரணமா ஒரு முஸ்லீம் தான் இதை இபாதத்தை செய்யலாம், அப்படித்தானே? இது யார் செய்யலாம் இந்த இபாதத்தை? ஒரு முஸ்லீம் தானே செய்யலாம். எனவே அந்த நிபந்தனைகளை பின்னால சொல்லுவார். அந்த நிபந்தனைகள் யாரு என்ற விஷயங்கள் அதுல வரும். வஹாமிசுஹா, ஐந்தாவது நீங்க எடுத்தீங்கன்னா, அன்ன ஹாதல் இம்சாக்கல் காயின் பினியத்தின் அன் அஷ்யா மஅலூமா மின் அப்தின் மஅலூம் லஹு வக்தும் மஅலூம். அஞ்சாவது விஷயம் என்ன? அதற்கென்று குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. என்ன இருக்குது? குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. மொத்தம் 5 விஷயம் சொல்லியாச்சு. 5 சொல்லுங்க திருப்பி. முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் என்ன பார்த்தோம்? அவ்வளுஹா, தடுத்துக் கொள்ளுதல். ஓகேயா? இரண்டாவது என்ன? நியத். அந்த நியத் அடிப்படையில் அது எவ்வாறு வேறுபடும். சரி. மூணாவது, சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஓடு சம்பந்தப்படும். அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன? நோன்பை முறிக்கக்கூடியவைகள், நோன்பை பால்படுத்தக்கூடியவைகள். சரி. நாலாவது என்ன? நாலாவது அந்த நோன்பை நோக்கக்கூடியவர். அந்த நோன்பை நோக்கக்கூடியவர் இருக்கிறாரே, அவரை யாரா, எப்படிப்பட்டவர் என்ற விஷயங்கள் அதுல இருக்கு. புரியுதா? சரி. ஐந்தாவது குறிப்பிட்ட நேரம். அதுக்கு என்ன இருக்குது? குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. புரியுதா அவன் சொல்றது? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எனவே அந்த நேரம் என்ன சொல்லுங்க? ஹுவ வக்து ஸியாம் மின் துலூஇல் ஃபஜ்ரி ஸானி இலா குரூபிஷ் ஷம்ஸ். மின் துலூஇல் ஃபஜ்ரி ஸானி இலா குரூபிஷ் ஷம்ஸ். அப்ப இரண்டாவது ஃபஜ்ருடைய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை. அப்ப ஃபஅலா ஹாதிஹில் உமூரில் ஹம்ஸா யதூரு மஅன ஸியாம் ஃபி ஷரஅ. சுருக்கம் அழகா சொல்றார். எப்படி? ஃபஅலா ஹாதிஹில் உமூரில் ஹம்ஸா யதூரு மஅன ஸியாம் ஃபி ஷரஅ. அப்ப இந்த 5 விஷயங்கள் தான் மார்க்கத்துடைய கோணத்துல நோன்பு. மார்க்கத்துடைய கோணத்துல நோன்பு என்பது என்னதான்? இந்த 5 தான். இந்த 5க்குள்ளதான் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார். சரி சரி. அடுத்து பாருங்க. وابتدأ المصنف احكام هذا الكتاب بذكر الاصل فيه اي معتمد وجوبه من الادله. நூலுடைய ஆசிரியர் இந்த நூலை எதை கொண்டு ஆரம்பிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நோன்பு கடமை என்பதற்கான அந்த ஆதாரங்கள். அல் அஸ்லு ஃபீஹி கௌலுஹு தஆலா. இதுல மிக முக்கியமான ஆதாரம், அடிப்படை என்ன? அல்லாஹ் கூறக்கூடிய வசனம். ஓதுங்க வசனத்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். சூரத்துல் பக்ரா 183 வசனம். அல் ஆயா மின் சூரத்துல் பக்ரா. சரி. فإن تلك الآيات أولها. அப்ப இந்த வசனத்துடைய ஆரம்பத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் சொல்றது. அப்ப எனவே இது இந்த வசனம் எப்படி வருதுன்னு சொன்னா, சூரத்துல் பக்ரால நோன்புடைய சட்டதிட்டங்களை சொல்லக்கூடியதாக இந்த வசனம் வருது. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நோன்புடைய சட்டதிட்டங்கள் பேசப்படுது. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இதுல 2 விஷயங்கள் விளங்கப்படுத்தப்படுது. வமுஃப்ததுஹு பயானு அம்ரைன். 2 விஷயங்கள். முதலாவது அஹதுஹுமா பயானு வுஜூபி ஸியாம். பயானு வுஜூபி ஸியாம். முதலாவது விஷயம் நோன்பு கடமை என்பதற்கான அந்த தெளிவு. நோன்பு கடமை என்பதற்கான விளக்கம், தெளிவு. கௌலிஹி குதிப அலைக்கும். குதிப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த கிதாபா என்ற வார்த்தை இருக்கே, இஸ்முல் கிதாபா
மவ்தூஉன் ஷர்அன் லிதிலாலதி அலல் ஈஜாப். அப்ப இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இது மார்க்க ரீதியாக கடமை என்பதை அறிவிக்கக்கூடியதுதான். எது அறிவிக்கக்கூடியது? கடமை என்பதை அறிவிக்கக்கூடியதுதான். இதை யார் சொல்றாங்க? ذكره ابن القيم في بدائع الفوائد. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விளக்கத்தை தனது பதாயிஉல் ஃபவாயித் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். புரியுதா? எனவே கிதாபா என்பது என்னதான் மார்க்கத்துடைய கோணத்துல அது கடமையை சொல்லக்கூடியதுதான் என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இது இந்த இடத்துல அப்படி அந்த அர்த்தம் இருக்குது மொழி ரீதியா. இது நாங்கள் மார்க்க ரீதியாக குர்ஆன் இதை சொல்கின்ற போது நாம் இதை கவனிக்கணும். சரி, அடுத்து நீங்க பாருங்க, குர்ஆன்ல வருது தானே, குத்திபா அலைக்குமுல் கிதால், குத்திபா அலைக்குமுல் கிசாஸ், இப்படி பல இடங்களில் குர்ஆன்ல வரும். புரியுதா? எனவே அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப இதுல வலம் யகா ஃபி ஹாதில் ஆயா தஅயீனு ஸியாமில் மக்தூப். இப்ப நோன்பு கடமை என்றுதான் இதுல சொல்லப்படுதே தவிர அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வசனத்துல தான் நீங்க பார்க்கலாம், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். நோன்பு கடமை என்று வருது. எப்ப கடமை, எந்த மாதம் என்றாலும் அது வரல. அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்க 185 வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 183 அடுத்து 84 85 அதுல பாத்தீங்கன்னா, அதாவது உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர், அந்த மாதத்தை அடைகிறாரோ, ஃபல்யஸும்ஹு, அவர் நோன்பு இருக்கட்டும். அப்ப அந்த மாதம் என்றால் அதுக்கு முன்னால வசனத்தில் எந்த மாதம் சொல்லப்படுது? ரமதான் சொல்லப்படுகிறது. يعني شهر رمضان المذكور في الآيات قبلها والواجب صيامها المسلمين هو شهر رمضان. எனவே முஸ்லிம்கள் மீது நோன்பு கடமை எந்த மாதம்? ரமதானுடைய மாதம். சரி, والآخر அடுத்து என்ன? பயானுல் ஹிக்மத்தி ஷர்இய்யா ஃபி ஈஜாபி ஸௌம். இஸ்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய ஹிக்மத் என்ன? ஹிக்மத் என்ன? நுட்பம். அது கடமையாக்க மார்க்கம் அதை கடமையாக்கியதனுடைய நுட்பம் என்ன? ஃபி தமாமில் ஆயத்தில் மذ்கூரா, அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிவு செய்கிறான்? தமாம் எப்படி முடிவாகிறது? அந்த வசனத்துடைய இறுதி என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன். ஃபல் மக்சூது மின ஸியாம் தஹ்சீலு தக்வா லில் ஹல்க். அப்ப நோன்புடைய நோக்கம் என்ன? தக்வாவை அடைந்து கொள்ளுதல். படைப்பினங்கள் மனிதர்கள் தக்வாவை அடைந்து கொள்ளுதல். فإن الله أمر الخلق بالتقوى. அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தானே, ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் தக்வாவை ஏவுகிறான். தக்வா என்ன செய்யறான்? கட்டளையாக பிறப்பிக்கிறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? وَأَمَرَهُمْ بِالسُّبُلِ الْمُعَدِّيَةِ إِلَيْهَا. தக்வாவை அடைவதற்கான வழிகளை சொல்கிறான். தக்வாவை அடைவதற்கான வழிகளையும் ஏவுகிறான். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தக்வாவை நீங்க என்ன செய்யலாம்? அடையலாம். இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்றான் 7வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். என்ன அர்த்தம்? பேஜ் நம்பர் எத்தனை? இந்த புக்கை போட்டிருக்கிற குரூப்ல பேஜ் நம்பர் 12. கொஞ்சம் நோம்பு சம்பந்தமா தலைப்பு ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். இந்த வசனத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன படிச்சோம்? அல்லாஹ் 2 சொல்றான். ஒன்று தக்வாவை ஏவுறான், அடுத்து தக்வாவை அடைவதற்கான வழியை ஏவுகிறான். தக்வாவை அடைவதற்கான வழியை ஏவுகிறான். இப்ப இதுல என்ன இருக்குது? தக்வாவை அடைவதற்கான வழி இருக்குதா அல்லது தக்வா ஏவப்படுதா? தக்வா ஏவப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். புரியுதா? எனவே இது அல்லாஹ் தக்வாவை ஏவுதல். வகூலு கௌலன் சதீதா, அப்படிதானே? நேரிய வார்த்தையை பேசுங்கள், கூறுங்கள். அடுத்து வாங்க, அப்ப இது அம்ரும் பித்தக்வா. அடுத்த வசனம் பாருங்க, வகௌலுஹு ஃபீ ஹாதிஹில் ஆயா யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் லஅல்லக்கும் தத்தகூன். அந்த வசனத்துல என்ன இருக்குது? தக்வாவை அடைவதற்கான வழி. என்ன வழி அது? நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். நோன்பை நோட்பதன் மூலம் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபீஹி பயானு சபீலின் மினஸ் சுபுலில் முஅத்தியதி இல தக்வா. என்ன? தக்வாவை அடைவதற்கான பல வழிகள்ல ஒரு வழியில சொல்லப்படுது. தக்வாவை அடைவதற்கான பல வழிகள்ல ஒரு வழி சொல்லப்படுது. என்ன வழி அது? வஹுவ சியாமு ஷஹ்ரி ரமதான். அதான் ரமதான் மாத நோன்பு.
எதுல சூரத்துல் பக்கரா வந்து 183, அஹ்ஸாப்ல 70, அஹ்ஸாப்ல 33ல 70. சரி. சும்ம ذكر المصنف من يجب عليه صيام رمضان. அடுத்து முஸன்னிஃப் யாரு? ஆசிரியர், நூலுடைய ஆசிரியர் சொல்றார் யார் மீது நோன்பு கடமை. அதுல பாத்தீங்கன்னா அந்த இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கு தானே, அது வந்து நூல் ஆசிரியருடைய வாசகங்கள். அந்த பிரக்கெட்ல கொடுத்துருக்கு தானே, அது யாரோட வாசகம்? நூல் ஆசிரியருடைய வாசகம். ஆக மேல போனீங்கன்னா நூல் ஆசிரியரோட மொத்த இதையும் கொண்டு வந்துட்டார். இப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு, அதுக்கு ஷரஹ், ஆசிரியர்றதுக்கு என்ன செய்யறாரு, விளக்கம். அந்த பிரக்கெட்ல உள்ளது யாருடைய வசனம் வாசகம்? நூல் ஆசிரியர். வயஜிபு சியாமு ரமதான அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகிலின் காதிரின் அல ஸௌம். சரி, அப்ப என்ன சொல்றாரு, ரமதான் நோன்பு யார் மீது கடமை என்பதை சொல்லும் போது அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், பாலிகின் பருவ வயதை அடைந்தவர், ஆகில் புத்தி உள்ளவர், காதிரின் அல ஸௌம் என்ன நோன்பு நோட்பதற்கு சக்தி உள்ளவர். காதிரனா நோன்பு நோட்பதற்கு சக்தி உள்ளவர். எனவே ஃபல்லதி ஷரஹ சொல்றாரு அஷ்ஷேக் ஸாலிஹ் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் சொல்றாரு வல்லதி யஜிபு அலைஹி சியாமு ஷஹர் ரமதான் ஹுவல் மௌசூஃப் பிஹாதி சிஃபாத்தில் அர்பா. இங்க 4 என்ன இங்க தன்மைகள் சொல்லப்படும். இந்த 4 தகுதிகள் நோன்பு கடமையாவதற்குரிய முதல் தகுதி அவ்வலுஹா அல் இஸ்லாம், என்ன முஸ்லிம். வஹுவல் மذ்கூரு ஃபீ கௌலிஹி முஸ்லிமின், முஸ்லிம் என்று சொல்றதுல என்ன அங்க இஸ்லாம். அப்ப ஃபலா யஜிபு அலா காஃபிர், யாரு கடமை இல்ல, காஃபிருக்கு கடமை இல்லை. ரிதா வசானிஹா என்ன அல் புலூக், அல் புலூக் என்ன பருவ வயதை அடைதல். அல் மذ்கூரு ஃபீ கௌலிஹி பாலிகின், என்ன வார்த்தை பாலிகின். ஃபலா யஜிபு அலா மன் லா யப்லுக், எனவே யார் பருவ வயதை அடையவில்லை அவர்கள் மீது கடமை இல்லை. ஆனால் வயுமரு பிஹி முமையிஸ் ரிஜா லியஅதாத, முமையிஸ்னா கொஞ்சம் விளங்குற வயசு இருக்கே, விளங்கக்கூடிய அந்த பருவம், அந்த பருவத்தில் அவர்களுக்கு நோன்பு என்பது என்ன செய்யப்படும், ஏவப்படும். வலி ஃபயுமரு வலி, வலி என்றா வலியு சிபியானடா யாரு, பிள்ளையுடைய பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள், அஸ்ஸிகார் சிறுவர்களுக்கு ஏவுவார்கள். அல் முமையிஸீன ஐயமுரஹும் பிஸ்ஸியாம் லியஅதாதுஹு, அவங்க பழகிக் கொள்றதுக்காக என்ன செய்யறது, அவங்களுக்கு நோன்ப என்ன செய்யணும், பயிற்றுவித்தல், ஏவுதல். வயதுரிபஹும் அலா ذلك தஅதீப லஹும், அதை அவங்க நோட்கவில்லை அவங்கள அடித்து நோட்க வைத்தல், என்ன பயிற்றுவிப்பதற்காக என்ற விளக்கத்தை அஷ்ஷேக் ஸாலிஹ் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் சொல்கிறார். புரியுது அவங்க சொல்றது. சரி, அடுத்து வசாலிசுஹா அல் அக்ல், வசாலிசுஹா அல் அக்ல் அல் மذ்கூரு ஃபீ கௌலிஹி ஆகிலின், அக்லனா புத்தி உடையவராக இருத்தல். ஃபலா யஜிபு அலா மஜ்னூன், ஃபலா யஜிபு அலா மஜ்னூன், யாரு கடமை இல்ல, புத்தி இல்லாதவருக்கு மனநோயாளி கடமை இல்லை. வராபிஉஹா அல் குத்ரா, 4வது என்ன அல் குத்ரான சக்தி. அல் மذ்கூரு ஃபீ கௌலிஹி காதிரின் அல ஸௌம், நோன்பு நோட்பதற்கு சக்தி உடையவராக இருத்தல். ஃபலா யஜிபு அலா ஆஜிஸின் அன்ஹு லிகிபரின் அவ் மரதின், லிகிபர் என்ன வயது முதிர்ந்த காலம், வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், அவ் மரம் அல்லது நோயாளியாக இருக்கிறார் என்ற காரணத்துக்காக அவருக்கு நோன்பு நோக்க முடியலன்னா அவர் மீது கடமை இல்லை. சரியா? வஷ்ஷர்தானி அஸ்ஸானி வஸ்ஸாலிஸ், 2வது 3வது நிபந்தனைகள் யுல்கரானி இக்திசாரன் கமா தகத்தம பிவஸ்ஃபி அத்தக்லீஃப். தக்லீஃப் என்ற வார்த்தை ஒன்று இருக்குது, சுருக்கமா எப்படி சொல்லப்படுமாண்டா 2வது 3வது நிபந்தனைகள் என்ன என்ன சொல்லப்பட்டுச்சு சொல்லுங்க. 2வது 3வது பாலிக் ஆகில், பருவ வயதும் புத்தி. இந்த 2க்கும் சேர்த்து சுருக்கமா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, என்ன அத்தக்லீஃப். என்ன வார்த்தை? அத்தக்லீஃப். எப்படி சொல்லுவாங்க பாருங்க, அஸ்ஸியாமு வாஜிபுன் அலல் முஸ்லிமில் முகல்லஃப், அலல் முஸ்லிமில் முகல்லஃப். அவ முகல்லஃப்ல எது 2 வரும், பாலிகும் ஆகிலும், பருவ வயதும் புத்தி உடையவராக இருந்த 2ம் அதுக்குள்ள வந்துடும். எதுக்குள்ள வரும்? முகல்லஃப்குள்ள. ஏன்னா சில ஃபிக்ஹ் புக்ல கிதாபுல எப்படி முகல்லஃப் என்ற வார்த்தையை பாய்ப்பாங்க. என்ன வார்த்தை பாய்ப்பாங்க? முகல்லஃப் என்று பாய்ப்பாங்க. அப்ப நீங்க முகல்லஃப் என்று பாய்ச்சு என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும், இந்த 2ம் அதுக்குள்ள வந்துடும். புரியுது அவன் சொல்றது? முகல்லஃப் என்றால் அதுக்குள்ள இந்த 2ம் வந்துடும். எது? பாலிகும் ஆகிலும் வந்துடும்.
முக்கல்லஃபனா இப்ப பொறுப்பு, அவருக்கு பொறுப்பாகுது, அவர் அதை செய்ய வேண்டிய பொறுப்புக்குள்ளாகிறார், அந்த பொறுப்புக்குள்ள அவர் வந்துடுறார். புரியுது அவங்க சொல்றது? இப்ப எல்லாம் சொல்றேன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், வருதுதானே, சுமத்த மாட்டான் ஒருத்தர் சுமக்க முடியும். அப்ப இங்க வந்து அந்த பொறுப்பு அங்க வந்துருது முக்கல்லஃப். அடுத்து அல் காதிர் அலசம், அதுல 4வது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? நோன்புக்கு நோற்பதற்கு சக்தி உடையவர். சரி, அப்ப இந்த 4 நோன்பு கடமையாகக்கூடிய 4 நிபந்தனைகள் என்ன? முஸ்லிம், பாலிக், ஆகில், காதிர். காதிர் அலசம். ஓகே, சரி. ويذكر الفقهاء في تتميم هذه الجملة قولهم غير حائض ولا نفساء. ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. என்ன வார்த்தைகள் அது? غير حائض ولا نفساء. என்ன? அவங்க மாதவிடாய் பிரசவத்தீட்டு இல்லாத பெண்களாக இருக்க வேண்டும். فلا يجب على المرأة إذا كانت حائضا أو نفساء. என்ன அர்த்தம்? அவங்க மாதவிடாயோட பிரசவத்தீட்டோடு இருந்தா அவங்க மீது அந்த பெண்கள் மீது நோன்பு கடமையாகாது. حال قيام العارض المذكور بها. இப்ப அவங்களுக்கு ஒரு நிலையை சந்திச்சுக்கிறாங்க, வந்துருக்கு, ஒரு நிலை ஏற்பட்டு, அந்த நிலையில அவங்களுக்கு கடமை இல்லை. فإذا طهرت, அதிலிருந்து அவங்க சுத்தமடைந்தால் وجب عليها القضاء, அவங்க மீது எது கடமை? கலா செய்வது கடமை. கமா சயத்தி, பின்னால வருவது போன்று. واختصر المصنف هذه العبارة وقال في نور البصائر والألباب. இந்த நூலுடைய ஆசிரியருக்கு இன்னொரு நூல் இருக்கு, அந்த நூலுடைய பேர் வந்து நூருல் பசாயிர் வல் அல்பாப். இந்த நூலுடைய ஆசிரியர் பேர் என்ன படிச்சோம்? சுருக்கமா நாசிரு ஸஅதி ரஹிமஹுல்லாஹ். நாசிரு ஸஅதி. சரியா? அவர் அந்த நூல்ல வந்து என்ன சொல்றாருண்டா, இந்த வார்த்தையை சொல்றார். எப்படி வக்தஸர் முஸ்லிம் ஹாஜி இபாரா, அந்த நூருல் பசாயிர் வல் அல்பாப் என்றதுல வஹுவ ஃபர்துன் அலா குல்லி முக்கல்லஃபின் காதிரின். முக்கல்லஃப் என்பதுக்குள்ள இதுவும் வந்துடும். என்னது? பெண்களும் வந்துருவாங்க, அப்படிதானே? வஹுவ ஃபர்துன் அலா குல்லி முக்கல்லஃபின் காதிரின் இன்தஹா கலாமுஹு. ஒவ்வொரு முக்கல்லஃபும் சக்தியுடையவர் மீதும் கடமை. சரியா? அடுத்து வாங்க. வஸாத ஹுனாக தஅய்யுன் வக்த் ஸியாம் வஹுவ மிம்மா தஸ்ததுல் ஹாஜத்து இலைஹி ஃபீ ஹாதல் கிதாப். அந்த நேரம், நோன்புடைய நேரம் சம்பந்தமான விஷயம், அதுல வந்து கூடுதலாக வரக்கூடிய ஒரு விஷயமாக சொல்றாரு. வயஜிபுல் இம்சாக்கு அனில் முஃபத்திராத்தி மின் துலூஇல் ஃபஜ்ரி ஸானி இலா குரூபி ஷம்ஸி இன்தஹா கலாமு. அதாவது வயஜிபுல் இம்சாக் என்ன அர்த்தம்? தடுத்துக் கொள்வது கடமை. தடுத்துக் கொள்வது கடமை. அனில் முஃபத்திராத், எதை விட்டு? நோன்பை முறிப்பவைகள். நோன்பை முறிப்பவைகளை விட்டு தடுத்துக் கொள்வது கடமை. மின் துலூஇல் ஃபஜ்ரி ஸானி, என்ன? 2வது ஃபஜ்ர், முதலாவது இல்ல, 2வது ஃபஜ்ருடைய உதயத்திலிருந்து இலா உரூபி ஷம்ஸ், இதுவரை சூரியன் மறையும் வரை. புரிஞ்சா? அப்ப 2வது ஃபஜ்ருடைய உதயம் என்றால் எந்த ஃபஜ்ர்? எந்த ஃபஜ்ர்? ஃபஜ்ரு சாதிக். ஃபஜ்ரு சாதிக் உண்மையான ஃபஜ்ர். சரி. சும்ம ذكر المصنف ما يثبت به الوجوب. அதற்கு பிறகு நூலுடைய ஆசிரியர் சொல்றாரு, நோன்பை வந்து கடமையாக்கக்கூடிய, நோன்பு கடமையாகும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய, இதை கொண்டு நோன்பு கடமையாகும் என்பதை எதை கொண்டு உறுதிப்படுத்துறது? وهو المذكور في قوله برؤية هلاله أو إكمال شعبان 30 يوما. என்ன? برؤية هلاله என்ன? பிறையை பார்ப்பது கொண்டு. எந்த மாதத்துல? துல்ஹஜ் மாதத்துலயா? எந்த மாதத்துல? அப்ப ரமதானுடைய பிறையை பார்ப்பதன் மூலம், தலைப்பிறையை பார்ப்பதன் மூலம், அவு இக்மாலி ஷஅபான 30 யௌமன், என்ன? அல்லது ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்வதன் மூலம். இந்த 2ல் ஒன்றை கொண்டுதான் நோன்பு என்ன செய்யும்? கடமையாகும். அப்படிதானே? கடமையாகிறத உறுதிப்படுத்துது இதுதானே? புரியுதா? அல் அவ்வலு, முதலாவது ருஅயத்து ஹிலாலிஹி, தலைப்பிறையை பார்த்தது. அல் ஹிலால் இஸ்முன் லில் கமர். இஸ்முன் லில் கமர் என்ன அர்த்தம்? சந்திரனுக்குரிய பெயர். எப்படி? இந்த இப்திதாஇ துலூஇஹி ஃபி அவ்வலி ஷஹர், தலைப்பிறை என்று சொல்றது தானே, அந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் உதிப்பதற்கு ஹிலால் என்று சொல்லப்படும். எப்படி சொல்லப்படும்? ஹிலால். فإذا رؤي القمر مستهلا ببزوغ الهلال المبتدئ الشهر ثبت دخول شهر رمضان ووجب صوم. எனவே அந்த பிறையுடைய உதிப்பு, அந்த ஆரம்ப பிறை உதித்து விட்டால்
என்ன செஞ்சிடும், ரமதான் மாதம் நுழைந்து விடும், நோன்பு கடமையாகிவிடும். அப்ப முதலாவது முறை பிறையை பார்ப்பதன் மூலம். வல் ஆஹர் அடுத்தது என்ன, இக்மாலு ஷஅபான 30 யௌமன், ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்தல். அப்ப ஷஅபான் இஸ்மு ஷஹருல் முத்தகத்திம் அலா ரமதான். என்ன அர்த்தம்? இஸ்மு ஷஹருல் முத்தகத்திம் அலா ரமதான், ரமதானுக்கு முந்தியுள்ள மாதத்துக்குரிய பெயர் ஷஅபான். وعدة الشهر في الشرع 29 யௌமா அவு 30 யௌமா. இஸ்லாமிய கணக்குப்படி எடுத்தீங்கன்னா மாதத்துல 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள். فإما يتم 29 يوما, 29 நாட்கள் பூர்த்தியாகி பிறை கண்டுவிட்டால், பிறைய மக்கள் பார்த்து விட்டால், ஃபயசூமுன் நாஸ், மக்கள் என்ன செய்வாங்க, நோன்பு நோட்பார்கள். இம்மா அல்லா யுரல் ஹிலால், பிறையை பார்க்கவில்லை என்றால், ஃபயுதிம்முன் நாஸ் ஷஹர 30 யௌமன், என்ன செய்வாங்க, 30ஆக அலா கமாலி 30ஆக பூர்த்தி செய்வார்கள். சும்மா யஸூமுன ரமலான், அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஷஅபான் 30ஆக பூர்த்தி செஞ்சு ரமலான் நோன்பை நோட்பார்கள். சரி, وذكر المصنف دليلا دالا على صحة تقرير المتقدم. அப்ப இதற்குரிய ஆதாரத்தை நூலுடைய ஆசிரியர் சொல்றார். ஹதீஸ் என்ன ஆதாரம்? قال صلى الله عليه وسلم اذا رايتموه فصوموا. என்ன, அதை நீங்கள் பார்த்தால், எதை, பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். وإذا رايتموه فافطروا, அதை நீங்கள் பார்த்தால் நோன்பை விட்டு விடுங்கள். எந்த பிறை இது? ஷவ்வால். இது எந்த பிறை? ஷவ்வால் பிறை. فإن غم عليكم فاقدروا له, فإن غم عليكم فاقدروا له. என்ன, கும்மண்டா மேகம். இப்ப மேகம், மேகம் மூட்டம் ஏற்பட்டு விட்டால் ஃபக்துரு லஹு என்றால் அதை 30ஆக என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்க. ஃபக்துருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, பின்னால கொண்டு வருவார், புரியுதா? வஃபி லஃப்லின் ஃபக்திரு லஹு 30. 30 என்ற வார்த்தை வருது. எப்படி வருது? 30ஆக பூர்த்தி செய்யும். இப்ப அதில் ஆரம்பத்தில் அந்த வார்த்தை என்ன வரல, 30 வரல, ஃபக்துரு லஹு மட்டும் தான் வருது. இன்னொரு வாசம் ரிவாயத் எப்படி வருது, ஃபக்திரு லஹு 30, 30ஆக அதை பூர்த்தி செய்யுங்கள். வஃபி லஃப்லின் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. எப்படி வருது? ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். புகாரியுடைய ரிவாயத். எனவே وعبارته توهم أن اللفظين المذكورين عند البخاري. இதுல அந்த மேலுள்ள 2 வாசகங்கள் புகாரியில் உள்ளதா என்பது சம்பந்தமான அந்த விஷயத்துல வலைசல் அம்ரு கதாலிக், அப்படி அல்ல. ஃபல் அவ்வலு மின்ஹுமா, அந்த முதல்ல வந்த 2 வாசகங்கள்ல ஃபக்திரு லஹு 30 என்றது முஸ்லிம்ல வரக்கூடிய, எங்க வருது? இந்த முஸ்லிம். வலைஸ இந்தல் புகாரி, எங்கல்ல? புகாரில கிடையாது. வல்லஃப்து ஸானி, அடுத்ததாக 2ஆக வரக்கூடிய வாசம் இது, இந்த ஷஅபான 30ஆக பூர்த்தி செய்யுங்க என்பது ஹுவ இந்தல் புகாரி வஹதஹு, அது புகாரில மட்டும் தான் வருது. எங்க மட்டும் வருது? புகாரில் மட்டும் தான் வருகிறது. வ அஸ்லுல் ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி பிர்ரிவாயத்தில் மذ்கூரா அவ்வலன் இந்தல் புகாரி வ முஸ்லிம். இந்த ஹதீஸுடைய அஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஆரம்ப ரிவாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா முத்தஃபகுன் அலைஹி, இரண்டிலும் வரக்கூடியது. மின் ஹதீஸி இப்னு உமர் ரலியல்லாஹு, யார் அறிவிக்கிறாங்க? இப்னு உமர். சும்ம ரிவாயத்தானி பஅது, அதற்கு பிறகு வரக்கூடிய வாசங்கள்ல இஹ்தாஹுமா லி முஸ்லிம், ஒன்று முஸ்லிமுக்குரியது, வஹியல் ஊலா, ஊலானா கடைசில வந்து 2, கடைசில வந்த 2ல முதலாவது அது முஸ்லிமுக்குரியது. வல் உஹ்ரா, கடைசியாக வந்தது எதுக்குரியது? புகாரிக்குரியது. வஹிய அஸ்ஸானி. வஃபி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅய்துமூஹு வஸூமூ, இதா ரஅய்துமூஹு வஸூமூ, என்ன அர்த்தம்? பிறையை கண்டால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பது ஈஜாபு சியாமி ஷஹர் ரமதான் இதா ருய ஹிலால். என்ன சட்டம்? சட்டம் நீங்க சட்டம் சொல்றாரு, என்ன சட்டம்? பிறையை கண்டால் நோன்பு நோட்பது, ரமதான் நோன்பு நோட்பது கடமை. என்ன கடமை? இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டும் என்ன செய்யறாங்க இப்ப? அதாவது நட்சத்திர கணக்கண்டு ஒரு கூட்டம் நோன்பு வச்சு கொண்டிருக்கிறான். இவ்வளவு தெளிவா வந்த பிறகும் என்ன செய்கிறார்கள்? நட்சத்திர கணக்கண்ட ஒரு கூட்டம் வழிகேட்டில் இருக்கிறது. வஃபி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரிவாயத்தைனில் உஹ்ரயைன், ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று அந்த அடுத்த 2 ரிவாயத்துக்கள்ல என்ன வருது? ஃபக்திரு லஹு 30 வஃபி லஃப்தின் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30 என்பது ஈஜாபு சியாமி ஷஹர் ரமதான் பி இக்மாலி ஷஅபான 30 யௌமன். நோன்பு கடமையாகிற அடுத்த முறை என்ன? இந்த ஹதீஸ் சொல்லுது
ஷாபான் 30ஆக பூர்த்தியாகிவிட்டால் அடுத்து என்ன? நோம்பு கடமை. நோம்பு என்ன? கடமை. புரியுதா அவன் சொல்றது? وفي قوله بالحديث فاقدر له بضم الدال وكسرها. தாலுக்கு ضم வைத்தும் வருது, கஸ்ர வைத்தும் வருது, ரெண்டு மாதிரியும் வருது. வலில் ஹனாபிலா في معنى هذا الحديث مسلكان. இதுல ஹனாபிலாக்களுக்கு இந்த ஹதீஸ்ல ஒரு விளக்கம் இருக்குது. ஹனாபிலான ஹம்பலி மதுஹப். அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா இருக்கிறாங்களே, அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா, அவங்களோட மதுஹப் தான் ஹம்பலி. சரியா? சவுதி எடுத்தீங்கன்னா ஹம்பலி. அவங்க என்ன இங்க வந்து முதலிடம் இதுதான், ஆதாரங்களுக்கு தான். புரியுதா? அஹதுஹுமா அன்ன மானா கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துரு லஹு. இப்ப ஃபக்துரு லஹு என்ற வார்த்தை இருக்குதானே, அதுல வந்து அவங்க ஒரு விளக்கம் ஒன்று எடுக்கிறாங்க. என்னண்டா ஐ ضيقوا له. ضيقோட இருக்கமாறு. விளங்குச்சா? அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? 29 ஆகிறது மாதம் இருக்குதானே, மாதம் ஒன்று வந்து 29 அல்லது என்ன 30. அப்ப இவங்க வந்து மாதம் என்ன செய்யுது? 29 ஆகிறது. சுருங்குற குறைய அங்க அதுதானே 28 ஆகுது. என்ன 29? குர்ஆன்ல கூட நீங்க ஒரு வசனம் பார்க்கலாம். எப்படின்னா வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு. விளங்குச்சா? சூரத் தலாக்ல தலாக்குடைய அந்த அத்தியாயம் வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு. ஒருத்தருக்கு வந்து வசதி குறைவா இருக்கு, சுருங்கி இருக்கு, ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தது என்ன செய்யணும்? அவரு மனைவி இதா இருக்கிறாண்டா கொடுக்கறது, இதாவுடைய காலத்துல உள்ள செலவு. அங்க குதிரண்ட வார்த்தை இருக்கு, அந்த அந்த விளைஞ்சவன் சொல்றது. அப்ப இங்க வந்து இப்ப இந்த இடத்துல என்ன இவங்க சொல்றாங்க? மஹல்லுஹு இந்தஹும், இங்குள்ள விஷயம் என்னவென்றால் இதா ஹால தூன ருயதி ஹிலாலிஹி லைலத ஸலாஸீன. ரைஜா இதா ஹால தூன ருயதி ஹிலாலிஹி லைலத ஸலாஸீன கைமுன் அவ் கதர். இளைஞன் சொல்றது இதா ஹாலண்டா மறைக்கிறது. ஹாலன் என்ன செய்யறது? மறைக்கிறது. தூன ருயதி ஹிலாலிஹி லைலத ஸலாஸீன், அந்த 30வது இரவுல வந்து என்ன செய்யுது? பிறைய வந்து என்ன செய்யறது? மறைக்கிறது. புரியுது அவன் சொல்றது? கைமுன் அவ் கத்தருன், என்ன செய்யறது? கைமுன் மேகமோ, கத்தரண்டா வந்து சில நேரம் வேற புகைகளாக இருக்கலாம், இல்லைங்களா? மலை மலை போன்றவைகளாக இருக்கலாம். மலைன்னா மலரிக்க பெரிய மலைகள், உயர்ந்த மலைகள். ஃபஇன்னஹு யுஜஅலு ஷஹர 29. இப்போ வந்து மாதத்தை வந்து 29ஆக ஆக்கிவிட்டு வயஜிபு அலைஹிம் அன் யஸூமு அல் யௌம் அல்லதி யலி, அவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு அடுத்த நாள் நோன்பு இருப்பது அவர்களிடத்துல கடமை. அவங்களிடத்துல கடமை என்ற ஒரு விளக்கம் ஒன்று எடுக்கிறான். அடுத்து எடுத்தீங்கன்னா அன்ன ரிவாயத்தல் உஹ்ரா ஃபக்திரு லஹு ஸலாஸீன். இப்ப தெளிவா வருது என்ன? 30ஆக நீங்க பூர்த்தி செய்யுங்க. வஃபீ லஃப்தில் புகாரி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸீன். வஃபீ லஃப்தில் புகாரின்னு அடுத்ததான் புகாரில் வர ஷஅபான நீங்க என்ன செய்யுங்க? 30ஆக பூர்த்தி செய்யுங்க என்பது. மஹல்லுஹா இதா லம் யகுன் கைமுன் அவ் கதருன் லைலத ஸலாஸீன மின் ஷஅபான் வ இன்னஹு யுக்மலு ஷஹர ஹீனைதின் வலா யுஸாமு ஸாலிகல் யௌம். மஹல்லுஹா என்றா இப்ப மேகமூட்டம் எதுவுமே இல்லை, மேகமூட்டம் மறைக்கக்கூடிய எதுவுமே இல்லை, இல்லைங்களா? அப்ப இப்படியான சூழ்நிலை என்ன செய்யல? பிற வந்து தென்படல, பிற என்ன செய்யல? தென்படலன்னு வைங்களே. அப்போ வந்து இவங்கள்ட்ட வந்து மாதத்தை என்ன செய்யறது? ஷாபான 30ஆக பூர்த்தி செய்து விட்டு பூர்த்தி செய்யறது, அந்த அடுத்த நாள் நோன்பு பிடிக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்ய? அந்த இடத்துல என்ன செய்வாங்க? ஷாபான 30ஆக பூர்த்தி ஆக்குவாங்க என்ற ஒரு விளக்கம் எங்க இருக்குது? ஹம்பலி மதுஹப்ல இப்படி விளக்கம் ஒன்று இருக்குது. அதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? வித்தியாசம் என்னடா, மேகம் மேகம் இல்லை, உங்களுக்கு வேறுபாடு விளங்குதா? மேகத்தை கொண்டு மறைச்சா என்ன செய்யறது? 29 இருந்து அடுத்த நாள் நோன்பு வைக்கிற ஒரு சட்டத்தை இவங்க எடுக்கிறான். அந்த ஃபக்துரு லஹு என்ற வார்த்தையை வச்சு, அந்த வார்த்தையை அவங்க விளங்கின அந்த சொன்ன அதை வச்சு. அதே நேரத்தில் இப்ப இந்த ஹதீஸ் 2 ஹதீஸ் வருது, இந்த 2 ஹதீஸ்ல வருது 30ஆக பூர்த்தி செய்யுங்க. இப்ப 2 ஹதீஸில் செயல்படுத்த வேணுமா இல்லையா?
இரண்டு ஹதீஸ். முதல் ஹதீஸ் எப்படி செயல்படுத்துறாங்க? அவங்களோட விளக்கம். மற்ற இரண்டு ஹதீஸை பொறுத்தவரையில உதாரணமாக மேகமூட்டம் இல்ல, பிற தென்படம் இல்ல, என்ன செய்யறது? 30 ஆக்குவாங்க, அடுத்து நோன்பு நோப்பாங்க என்ற ஒரு விளக்கம் யார்கிட்ட இருக்குது? ஹம்பலி மதப்படி. ஷாபான் 30 ஆக்குவாங்க. எனவே அவங்க ஷாபான் 30 ஆக்குவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? அந்த நாள்ல நோன்பு பிடிக்க மாட்டாங்க. சரி சரி. அப்ப நாங்க பார்த்துட்டோம். அப்ப ஹனாபிலாக்கள் இதுல ரெண்டு பார்வை இருக்கிறது, ரெண்டு நிலைப்பாடு இருக்கிறது. அஹதுஹுமா என்னது? முதலாவது, அதாவது அந்த 29வது இரவு என்பது மேகமூட்டத்தோடு இருந்தால் என்ன செய்வாங்க? 30வது நாள் அவங்க ரமலானாக நோன்பு வைப்பார்கள். ஃபக்திரு லஹு என்ற வார்த்தையை வச்சு, யஅனி ضيقு. அப்ப மாதம் என்ன? 29 கருத்து அவங்க எடுப்பாங்க. சரியா? வன்னதுரு சானி, இரண்டாவது என்ன? மேகமூட்டம் இல்லை, பிறை தென்படம் இல்லைன்னா என்ன செய்யறது? ஷாபான 30 ஆக்குவாங்க. அப்ப 30வது நாள் நோன்பு இருக்க மாட்டார்கள். அந்த விளக்கத்தை அதை வச்சுக்கோ, நாங்க அடுத்து போவோம். சரியா? இந்த விளக்கத்தை நீங்க வச்சுக்கோ. ஓகே, அடுத்து வாங்க. சும்மா தக்கரல் முசன்னிஃபு மா யஸ்பிது பிஹி ருயத்து ஹிலாலிஹி. எனவே அடுத்து முசன்னிஃப் சொல்றாரு, அதாவது தலைப்பிறையை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த அந்த விடைகள்ல ஃபகால் வயுசாமு பிருயத்தி அத்லின். வயுசாமு பிருயத்தி அத்லின் என்ன அர்த்தம் சொல்லுங்க? வயுசாமு பிருயத்தி அத்லின். அதிலண்டா நேர்மையானவர். பிறையை கண்டு சாட்சி சொல்றவர் இருக்கிறாரே, பிறையை கண்டு சாட்சி சொல்றவர் யாரா இருக்கணும்? நேர்மையானவர் இருக்கணும். நேர்மையானவர். வலா யுக்பலு ஃபீ பகியத்தி ஷுஹூரி இல்லா அத்லான். என்ன அர்த்தம்? நல்லா சொல்லுங்க. வலா யுக்பலு ஃபீ பகியத்தி ஷுஹூரி இல்லா அத்லான். ஏனைய எல்லா பிறைகளுக்கும், எல்லா மாதங்களோட பிறைகளுக்கும் எத்தனை சாட்சி? இரண்டு நீதியான 2 சாட்சிகள். ஆனா ரமதான் தலைப்பிறைக்கு மட்டும் என்ன செய்யப்படும்? ஒரு சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். ஐயஸ்புது துஹூல ஷஹரி பிருயத்தி ஹிலாலிஹி இதா ரஆஹு அத்லுன். ஒருத்தர் பார்த்ததாக, நேர்மையான ஒருத்தர் பார்த்ததாக சொல்றாருன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். பி ஹிலாஃபி கைரிஹி மினஷ் ஷுஹூர். அது அல்லாத மாதங்கள்ல இதுக்கு நேர்மாற்றமானது அப்படின்னு அர்த்தம். 2 சாட்சிகள். வலா யுக்பலு ஃபீ இஸ்பாதி துஹூலிஹி இல்லா ருயத் அத்லைன். எத்தனை பேர்? 2 பேரை கொண்டே தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வல் அத்லு இந்தல் ஹனாபிலா ஹுவல் முத்தஸிஃபு பில் அதாலா. அப்ப ஹனாபிலாக்கள் அவங்கள்ட்ட இந்த அதுலுக்குரிய விளக்கம் என்ன? அதுலுக்குரிய விளக்கம் என்ன என்றால், இஸ்திவாஉ அஹ்வாலில் அப்தி ஃபீ தீனிஹி. இஸ்திவாஉ அஹ்வாலுல் அப்தி ஃபீ தீனிஹி. இப்ப மார்க்கத்தில் அவர் என்ன செய்யறாரு? நீங்க பார்க்கும்போது அவர் மார்க்கத்தில் பேணுதலா இருக்கிறார், சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. இல்லையா? நாங்க வெளிப்படையா தானே பார்ப்போம். மார்க்க விஷயங்கள் என்ன செய்யறாரு? அவரு ஒரு சீரான நிலையில இருக்கிறார். இஸ்திவான்றது என்ன? ஒரு சீரான நிலை. வஅதிதாலு அக்வாலிஹி வ அஃஆலிஹி. அவருடைய சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக இருக்கிறார். அவர் சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக இருக்கிறார். சரியா? அப்ப ஃபலஹா இந்தஹும் ருக்னான். 2 தூண். அப்ப அந்த நேர்மை என்றது இருக்கே, நீதியானவர் நேர்மையானவருக்கு எத்தனை ருக்குன்? 2 தூண்கள், 2 அர்கான். புரியுதா? முதலாவது என்ன? அஹதுஹுமா ஸலாஹுத்தீன். என்ன? தீன்ல அவர் சீராக இருத்தல், தீன்ல சீராக இருத்தல், அந்த சீரான தன்மை. வல் ஆஹரு இஸ்திகாமத்துல் முருஆ. இஸ்திகாமத்துல் முருஆன் என்ன? மக்களோட பழகக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நிலை, உண்மையை பேசுறாரு, உண்மையை நடந்து கொள்றாரு. அதுதான் புரியுதா சொல்றது? அந்த இதுதான் இங்கே கவனிக்கப்படும். ஹம்பலி மதஹப் இது எடுக்கிறாங்க. அதுல 2 வார்த்தை பொதுவாக இருக்குது, நேர்மையானவா இருக்குது. இவங்க இப்படி அதை செய்யறாங்க, சொல்றாங்க. ஃபைதா உஜித ஹாதானி ருக்னானி وجد الوصف المتقدم من استواء احوال العبد في دينه واعتدال اقواله وافعاله فصار عدلا. அப்ப இந்த ரெண்டு விஷயம் அவர்கிட்ட இருக்குதா என்று சொன்னால் அவர் யாருதான்?
அவர்கிட்ட தான் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் அதில். ஆனால் வல் ஃபுகஹாஉ ரஹிமஹுமுல்லாஹ் யذكرون العدالة في أبواب مختلفة من أول الفقه إلى آخره. ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் எடுத்தீங்கன்னா, ஃபிக்ஹுகளுடைய அறிஞர்கள் எடுத்தீங்கன்னா, இந்த அதாலத் என்பதை பல தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஃபிக்ஹுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யுது, இந்த தலைப்பு என்ன செய்யுது, சம்பந்தப்படுது. ரிஜா வயபஹஸூன ஹகீகத்தஹா ஃபீ கிதாபில் கலா. கலான என்ன, தீர்ப்பு. அதில் மிக முக்கியமாக இது என்ன செய்யப்படும், இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். நேர்மை என்பது கலா, தீர்ப்பளிக்கக்கூடிய இடங்கள். சரி, அடுத்து வாங்க. ثم ذكر المصنف ما يجب على من أراد الصيام فيما يتعلق بالنية. அடுத்து அதாவது நோன்பு கடமையாக கூடிய அந்த விஷயத்துல நியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். யாரு நோன்பை நாடுகிறாரோ, மன் அராத சியாம் என்ன, யார் நோன்பை நாடுகிறாரோ அவருக்கு என்ன கடமை என்பது சம்பந்தமாக நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லத்தி ஹிய அஹது அர்கான் மஅன சியாமி ஷர்இ கமா தகத்தம். நாங்க நேரத்தோட 5 விஷயம் பார்த்தோம். எத்தனை விஷயம்? 5. அதுல ஒன்றுதான் இது நியத். அப்படிதானே? நியத்தை பாத்தீங்கன்னா சொல்றார், அந்த பிரக்கெட்ல உள்ளது ஆசிரியருடைய வார்த்தைகள். வயஜிபு தபயீத்துன் நிய்யா லிஸ்யாமில் ஃபர்த் வ அம்மா நஃப்லு ஃபயஜூஸு பினிய்யத்தின் மினன் நஹார். நல்லா கவனிங்க. வயஜிபு என்ன, கடமை. தபயீத்துன் நிய்யாடா, தபயீத் என்ற வார்த்தை, தபயீத் என்ற வார்த்தை முக்கியமானது. இப்ப பாத் அறிதானே, பாத்ண்டா இரவில் தங்கினான் இல்லைங்களா? அப்ப எனவே ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஷைத்தான் சொல்லுவான், யார் ஒரு வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா சொல்வாரோ, ஷைத்தான் சொல்லுவான் லா மபீத லக்கும், லா மபீத லக்கும், இரவில் தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. ஹதீஸ்ல வாசம் என்னதான் மபீத். மபீத் என்ன, பொதுவா தங்குறது இல்லை, எங்க தங்குறது, இரவில் தங்குது. லா மபீத லக்கும், இங்க உங்களுக்கு இரவில் தங்குவதற்கு கிடையாது. அப்ப எனவே தபீத் என்பது, தபீத்து நியான்றது இரவில் நியத்து வைப்பது கடமை. லிசியாமில் ஃபர்த், எந்த நோம்புக்கு, ஃபர்தான நோம்புக்கு, ஃபர்தான நோம்புக்கு இரவில் நியத்து வைத்தல் கடமை. இரவுடைய அந்த அதுல எண்டது ஃபஜ்ருடைய அதான், ஃபஜ்ருடைய உதயம். வ அம்மா நஃபில், உபரியான நோன்புக்கு ஃபயஜூஸு பினிய்யத்தின் மினன் நஹார், என்ன பகலிலும் நியத்து வைக்கலாம். உபரியான நோன்புக்கு பகலிலும் நியத்து வைக்கலாம். பின்னாடி வருவோம். வல் முராது பி தபீத்தின் நிய்யா கௌனுஹா மினல் லைல் சொல்றார். பாத்தீங்களா, தபீத் என்பது என்னதான், கௌனுஹா மினல் லைல், இரவுல நியத்து வைக்கிறது. எங்க, இரவில் நியத்து வைத்தல் என்பதுதான். அப்ப இரவைத்தான் குறிக்கும். வயுஜ்ஸி உகூஹா ஃபி ஐ வக்தின் மின், இரவுல எந்த நேரத்திலும் இதை நீங்க வைக்கலாம், எந்த நேரத்திலும் அனுமதி. பி ஐ யன்விய ஃபி அவ்வலில் லைல், என்ன ஆரம்ப இரவுல வைக்கிறாரு. அவு ஃபி வஸதிஹி, என்ன நடுவுல. அவு ஃபி ஆகிரிஹி, அல்லது கடைசியில என்ன செய்யலாம், நியத்து வைத்துக் கொள்ளலாம். புரியுதா? வஹாதல் வுஜூபு லிதபீத்தின் நிய்யத்தி யஹ்தஸ்ஸு பிஸியாமில் ஃபர்த். எதற்கு இரவில் நியத்து வைத்தல் கடமை எந்த நோம்புக்கு, ஃபர்தான் நோம்புக்கு. வஹுவ ரமலான், நல்லா கவனிங்க, ரமலான். அவு கலாஉஹு, என்ன கலா நோம்புக்கு, விடுபட்ட நோம்புக்கு. அவில் நதுர், அடுத்து என்ன நேர்ச்சை நோம்புக்கு. அவில் கஃபாரா, என்ன குற்றப்பரிகாரத்துக்குரிய நோம்புகள். இதுக்கு எல்லாம் இங்கதான் நியத்து வரணும், நைட்ல வந்துடணும், ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால வந்துடணும் நியத்து. ஓகேயா? அவில் கஃபாரா. ويكون تبييت النية بأن يعتقد صوم ما يصومه من هذه المذكورات من الليل. அப்ப எனவே ஒருத்தர் அந்த இரவுல என்ன செய்வாரண்டா, உறுதியாக நியத்து வைத்துக் கொள்றது. என்ன செய்வாரு, நியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வார். வயக்ஃபி ஃபீ ذلك அக்லுன் வ ஷுர்புன் லைலன் லிஅஜ்லி ஸியாம். புரியுதா சொல்றது? ஃபஇன்னஹு யதுல்லு அலா நிய்யா. உதாரணமா ஒருத்தர் நைட்ல சாப்பிடுறாரு, என்னதோ குடிக்கிறாரு, எதுக்காக, லி அஜ்லி ஸியாம், என்னதுக்காக, நோன்பு வைக்கிறதுக்காக. நோன்பு வைக்கிறதுக்காக உண்ணுகிறார், நோன்பு வைக்கிறதுக்காக பருகிறார்டா, அது கூட எதுதான், நியத்தான். ஃபஇன்னஹு யதுல்லு அலா நிய்யா, அது கூட எதை சொல்லுது, நியத்தை தான் சொல்லுது. அவர் நியத் என்பதை உறுதிப்படுத்துதா இல்லையா, அந்த செயல்கள், அந்த செயல்கள் எதை உறுதிப்படுது, நியத்தை உறுதிப்படுது என்றா, நியத்து வந்துட்டு அர்த்தம் என்றதை சொல்றார். وأما صيام النفل فإنه يجوز بنية من النهار.
உபரியான நோன்புக்கு பகலில் நியத்து வைப்பதற்கு அனுமதி உண்டு. வயசிஹு ஸௌமுஹு, அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். மாலம் யஅதி பிமா யுனாஃபிஹி பஅத துலூஇல் ஃபஜ்ரி ஸானி. என்ன சொல்றாரு? மாலம் யஅதி பிமா யுனாஃபிஹி, நோன்பை முறிக்கக்கூடிய செயல்களை அவர் செய்யாத வரை. பஅத துலூஇல் ஃபஜ்ரி ஸானி, இரண்டாவது ஃபஜ்ருடைய உதயத்துக்கு பிறகு நோன்பை முறிக்காத எந்த செயலும் அவர் செய்யவில்லை என்றால் என்ன செய்யலாம்? அவருக்கு பகல நியத்து வைக்கலாம். பகல் என்றது அடுத்த என்ன விளக்கம் சொல்றான்னு பாருங்க. ஃபலவ் அன்ன அஹதன் லம் யதனாவல் ஷைஅன் மினல் முஃபத்திராத் பஅத துலூஇல் ஃபஜ்ரி ஸானி, ஒருவர் இரண்டாவது ஃபஜ்ருடைய உதயத்துக்கு பிறகு நோன்பை முறிக்கக்கூடிய எதையும் அவர் செய்யவில்லை. சும்ம நவா கப்ல ஸவாலி அவ் பஅதஹு, முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு? சும்ம நவா கப்ல ஸவாலி அவ் பஅதஹு. என்ன அர்த்தம்? கப்ல ஸவால் என்ன? லோஹருக்கு முந்தியோ, ஸவால்னா சூரியன் உச்சிக்கு வர்றதானே, அதற்கு முன்னாலோ, அவ் பஅதஹு லோஹருக்கு பிறகு. அன் யஸூம ஸாலிகல் யௌம நஃப்லன், என்ன செய்யலாம்? நியத்து வைக்கலாம். ஸஹ்ஹ ஸியாமுஹு, அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். லோஹருக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? நியத்து வைக்கலாம். புரியுதா? சரி. சும்ம இப்ப உதாரணமா இப்ப ஒருத்தர் அவரோட நியத்துக்கு அந்த செயல்களும் போதுமானதுன்றதுதான். இரவுல ஒருத்தர் என்ன செய்யறாரு? சஹர் சிறப்பு இருக்குது, சஹருடைய சிறப்பு இருக்குது, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. கடமை என்று வரும்போது என்ன செய்யறது? அதே போதுமானது தானே. இரவில் அவர் எந்த நேரத்தில் நியத்து வச்சுக் கொள்வது என்னது? அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு போதுமானது. சரியா? இப்படிதான் அவருக்கு சஹருடைய சிறப்பில் இல்லா போகும். அவருக்கு சஹர்ல உள்ள நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. சரி, அடுத்து வாங்க. ஃபஅம்மா அல் அவ்வலானி ஃபதகரஹுமா ஃபி கௌலிஹி, அந்த பிரக்கெட்ல வருது நூலுடைய ஆசிரியருடைய வார்த்தைகள். வல் மரீதுல் லதி யததர்ரரு பிஸ்ஸௌம் வல் முஸாஃபிர் லஹுமா அல் ஃபித்ரு வஸ்ஸியாம். நல்லா கவனிங்க. வல் மரீதுல் லதி யததர்ரரு பிஸ்ஸௌம், முக்கியமான வார்த்தை. ஒரு நோயாளி அல்லதி யததர்ரரு பிஸ்ஸௌம், என்ன அர்த்தம்? நோன்பு நோட்பதன் மூலம் அவருக்கு என்ன செய்யுது? பாதிப்பு. அவருக்கு என்ன செய்யுது? அவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நோயாளி. அடுத்து முசாஃபிர். முசாஃபிர்ன்றது பொதுவா பிரயாணி. லஹுமா அல் ஃபித்ர், அவங்களுக்கு என்ன? லஹுமா அல் ஃபித்ர், அவங்க ரெண்டு பேரும் நோன்பை விடுவாங்க. வஸ்ஸியாம், அப்புறம் நோன்பு என்ன செய்யணும்? பிறகு கதா செய்ய வேண்டும். வமானா கௌலிஹி லஹுமா, இங்க லஹுமா என்ற அந்த வாசகம் தானே, அந்த ரெண்டு பேரும் ஐ லா யஜிபு அலைஹிம் ஸியாம், ஐ லா யஜிபு அலைஹிம் ஸியாம், அவங்க மீது நோன்பு என்னல்ல, கடமை இல்லை. வயுக்ரஹு மின்ஹுமா, என்ன? அவங்க நோட்பது வெறுப்புக்குரிய விஷயம். அவங்க நோட்பது வெறுப்புக்குரிய விஷயம். இப்ப ஒரு நோயாளி அந்த நோன்பை நோட்பதன் மூலம் அவருக்கு என்ன செய்யும்? பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு நோயாளி பிரயாணி. இப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் லஹுமான்ற வார்த்தையை சொல்றாரு. லஹுமாவுக்கு இவர் விளக்கம் விரிவுரை சொல்றார். அஷேக் சாலில் உசைமி ஹஃபிதுல்லா சொல்லும்போது சொல்றாரு, லஹுமா என்ற இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரும் யாரு? இந்த ரெண்டு பேரும் நாங்க சொன்ன இந்த ரெண்டு பேரும் ஐ லா யஜிபு அலைஹிமா ஸியாம், அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கடமை இல்லை? நோன்பு கடமை இல்லை. வயுக்ரஹு மின்ஹுமா என்ற என்ன அர்த்தம்? அவங்க நோட்பார்களாக இருந்தால் அது என்னதான்? வெறுப்புக்குரிய விஷயம் என்ற சட்ட சொல்றால். அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க. ஒரு நோயாளி நோன்பை கொண்டு பாதிப்புக்குள்ளாகுதல் என்பதை பொறுத்தவரையில தாரத்தன் யகூனு பிஸ்தியாதி மரதிஹி, நோன்பு வைக்கிறது மூலம் அந்த நோய் என்ன செய்யும்? அதிகரிக்கும். வதாரத்தன் யகூனு பிதஅஹுரி புர்இஹி, என்ன? அவர் நோட்பதால அவருக்கு சுகம் கிடைக்கிறது லேட் ஆகும், அவருக்கு அதுல குணம் கிடைக்கிறது என்ன செய்யும்? தாமதிக்கலாம். இந்த ரெண்டையும் அவர் என்ன செய்யறாரு? அவருடைய அந்த விளக்கத்துல சொல்றார். சரி, நாங்க இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் பாடத்தை நாம் இன்றைக்கு பாடம் 17ஆம் பக்கத்துக்கு வரைக்கும் வந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்கள் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். இத்தோடு என்ன செய்வோம்? நிறைவு செய்து கொள்வோம். எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம்.
எப்படி